வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். இன்றைக்கி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அதோட இந்த 4 காலையும் எடுத்துக்கோங்க. அது எப்படி மாட்டணும்னு சொல்கிறேன். இந்த ரவுண்டுக்கு மேலே உங்களுக்கு ஃப்ரேம் வைக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தலைக்கீழே வச்சிடாதீங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட் காமிச்சிருக்கால ஸ்டாண்டோட ரவுண்டில் அது மேலே ஃப்ரேம் வைக்கணும்னா இந்த கேப்பில் இப்படி தான் போடணும். அந்த கேப் இருக்கும். நீங்கள் அதை தலைக்கீழே போட்டிங்கன்னா நம்மளால் ஃப்ரேம் வைக்க முடியாது. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதை அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க. இந்த மாதிரி லெக் மாதிரி இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க. கழட்டி எடுத்து அந்த ஸ்டாண்ட் எடுங்க. ஸ்டாண்ட் எடுத்து அதில் தெரியுதுங்களா இந்த வீடியோவில், அதை எடுத்து அந்த பிளேஸில் வச்சு மேலே ஸ்க்ரூவை மாட்டுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் தான் இந்த மாதிரி 4 காலையுமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி வச்சுருக்கேன்னு தெரியுதுங்களா? அவ்வளோதான். பொறுமையாக அந்த ஸ்க்ரூவை மாட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அது 1 டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே ஓகே தான். நம்ம வீட்டில் தானே ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி 1 டைம் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அப்பப்போ கைட்டிலாம் மாட்ட தேவையில்ல. சரிங்களா? நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் 3 இடத்துல அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கிறேன்னு தெரியுதுங்களா? எடுத்து அது மேலே அப்படியே ஸ்க்ரூவை வச்சுட்டு கீழே டைட் பண்ணி இப்படி சுற்றி கொடுத்தீங்கனாலே அது அவ்வளோதான். 4 காலும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்களா? ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி ஃப்ரேமோட வெறும் ரவுண்டு மட்டும் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமில் தான் சுற்றணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாவாடை நாடான்னு கிடைக்கும். ஒரு வேளை என்கிட்ட வாங்கலைன்னா நீங்கள் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி நாடா வாங்கிக்கோங்க. நார்மலாக அந்த ஃபேண்ட்டு நாடா வாங்காதீங்க. அது ரொம்ப டைட்டாகிடும். நம்மளால் ஃப்ரேம் கிளாத்தை ஃபிட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக வருதில் இந்த ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்க லாக் மாதிரி வர இடம் எடுத்துடாதீங்க. பார்த்துக்கோங்க. கரெக்டாக கம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டும் அந்த நாடா வைக்கிற இடத்துல கொஞ்சமாக அந்த ஸ்டாண்ட் அந்த ஃப்ரேமில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த நாடாவை இப்படி ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு மட்டும். அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து இந்த கரெக்டாக அந்த எங்கே முடியுதோ அங்கே நாடாவை சுற்றுங்க. அது மேலே சுற்றிடாதீங்க. ஏன்னா கிளாத் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அப்போ அட்டாச் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகி உங்களால் ஃப்ரேம் அட்டாச் ஆகவே ஆகாது. நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக அது முடிகிற இடத்துல தான் பண்ணுவேன். அந்த நாடாவை எடுத்து எங்கே அந்த நாடா அந்த சுற்றுறது முடியுதோ அந்த இடத்துலேருந்து அடுத்தது தொடங்கிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் எடுத்து போட்டு தொடங்கிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு? இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. பொறுமையாக இதே மாதிரி நாடாவை சுற்றிக்கோங்க. அதை ஃபுல்லாக சுற்றி எடுத்து அது ஃபுல்லாக அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள். அது முடிகிற இடத்துல பண்ணுங்கள். மேலே மட்டும் சுற்றிடாதீங்க. அப்புறம் கிளாத் ஃபிட் பண்ணும்போது அது ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி எடுத்து அதுக்கப்புறமா நாடாவை இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கப்புறமா என்ன பண்ணோன்னா எப்படி கிளாத் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாப்ளின் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. நம்ம நாடா சுற்றின ஃப்ரேமும் அது மேலே லாக் மாதிரி இருக்கும்ல, ஃபஸ்ட்டு நாடா சுற்றினதை கீழே வச்சுக்கோங்க. அது மேலே கிளாத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலரில் நமக்கு அந்த ஃப்ரேமுக்கு மேலே இன்னொரு அந்த லாக் போடுற இடத்துல க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது எப்பயுமே நம்மளோட லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் பக்கம் வைக்காதீங்க. எப்பயுமே லெஃப்ட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? அது வீடியோவில் உங்களுக்கு அப்படி தெரியும். நான் எடுக்கிறப்ப ரைட்டில் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பயுமே அந்த க்ரீன் கலரை ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி லாக் போடுற மாதிரி வர்ற இடம் எப்பயுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கிற அது மேலே கிளாத் வச்சு திரும்பியும் அந்த பிளாஸ்டிக் அது மேலே வைக்கிற மாதிரி அந்த லாக் கொடுக்குற இடம் வச்சுட்டு இப்படியே 2 கையால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரேமை அமுழ்த்தி எடுங்க. கொஞ்சமாக இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே அது ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஆனால் இப்போது கிளாத் லூஸாக இருக்கும். பார்க்குறீங்களா? இந்த மாதிரி லூஸாக இருந்தால் நம்மளால் சரியாக ஸ்டிச் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா டைட் பண்ணணும். கிளாத்தை டைட் பண்ணணும். டைட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நம்மளால் ஸ்டிச் அழகாக போட முடியும். எந்த டிசைன் போட்டாலும் என் செயின் ஸ்டிச்சே போட்டாலும் சுருக்கம் இல்லாமல் அப்போ தான் வரும். கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னு தெரியுதுங்களா? ஃப்ரேமை நல்லா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி கிளாத்தை பொறுமையாக இழுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இழுத்திங்கன்னா எங்கேயுமே சின்ன சுருக்கம் கூட அந்த ஃப்ரேமில் இருக்கவே கூடாது. கிளாத் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல சுருக்கமே இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாகவே அங்கே கொஞ்சோண்டு சுருக்கம் இருக்குது அந்த இடத்துலையும் நான் இப்போ இழுத்து விடுறேன், தெரியுதுங்களா? ஆனால் ஃப்ரேமை பிடிச்சிட்டு இழுங்க. ஃப்ரேமை பிடிக்காமல் இழுத்திங்கன்னா திரும்பி ரிவர்ஸில் வந்துடும். ஃப்ரேமை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஒரு இடத்துல கூட சின்ன சுருக்கம் கூட இல்லையா பார்த்துக்கோங்க. இல்லை, ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்டாண்டில் எப்படி நம்ம அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம், அதை எடுத்துக்கோங்க. இப்போது கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேம் வச்சுருக்கோம்ல, கரெக்டாக அந்த இடமும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இடம் கைப்பிடி மாதிரி வருதுல்ல, இந்த இடமும் ஒன்றா அதில் ஃபிக்ஸ் ஆகணும் பார்த்துக்கோங்க. அந்த இடமும் இந்த இடமும் ரெண்டும் ஒரே இதுவில் வச்சுக்கோங்க. மற்ற கிளாத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வெளில எடுத்து விட்டுட்டு அது மேலே வச்சு இப்படி அமைக்கணும். அப்படியே 2 கையில் வச்சு இப்படியே பண்ணினே வாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி தான் நம்ம ஸ்டாண்டில் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுவோம், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு அது கீழே வராது. அப்படி வரலன்னா அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை வந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, இல்லை லூஸாக இருக்குது, வெளில வந்து விடக்கூடாது. ஓகேவா? இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள்.